ஒருமுறை பாபாவின் பக்தர் மும்பையில் உள்ள பஜாருக்குச் சென்றிருந்தார். ஒரு கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு அழகான விநாயகர் சிலையை கண்டார். விநாயகரின் விலை பற்றி அவர் யோசித்தபோது ஒரு பிரிட்டிஷ்காரர் விநாயகர் சிலையை அதிகம் விரும்புவதாகவும் எந்த விலை கொடுத்தாலும் அதை வாங்கத் தயாராக இருப்பதாகவும் கூறினார். கடைக்காரருடனான உரையாடலின் போது அந்த பிரிட்டிஷ்காரர் தனது அலுவலக மேஜையில் விநாயகர் சிலையை தாழ் பறக்காமல் இருக்கும் பொருளாக வைக்கப் போவதை கூறினார். இதை கேட்டு பக்தர் கோபமடைந்தார். அழகான விநாயகர் சிலையை காகித எடையாக வைத்திருக்க விரும்பும் ஒரு ஆங்கிலேயர் வாங்கக்கூடாது என்று எண்ணினார். பிரிட்டிஷ்காரர் எவ்வளவு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறாரோ அதை விட அதிகமாக பணம் கொடுக்க தயாராக இருப்பதாக கடைக்காரரிடம் கூறினார். இறுதியாக பக்தன் ஒப்பந்தத்தை வென்று தனது வீட்டிற்கு விநாயகர் சிலையை எடுத்து சென்றார். ஒரு நாள் சுத்தம் செய்யும் போது விநாயகர் சிலையின் வலது கை உடைந்தது. சேதமடைந்த மூர்த்தியை வழிபட முடியாது என்பதால் அந்த பக்தன் மிகவும் பயந்தார். இதை அவர் அடுத்த ஷீர்டி பயணத்தின் போது சாய்பாபாவிடம் சொன்னார். பாபா அவரை பார்த்து புன்னகைத்து, உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு கையை இழந்தால் நீங்கள் அவரை தூக்கி எறிவீர்களா என்று கேட்டார். அந்த பக்தர் தவறை உணர்ந்தனர். அவர் மும்பைக்கு திரும்பிச் சென்று விநாயகரின் கையை ஒட்டி அவரை என்றென்றும் வழிபட்டார். அது ராமராக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, விநாயகராக இருந்தாலும் சரி, சாய்பாபா எந்த வகையான பக்தியையும் ஏற்றுக்கொள்வார் என்பதை உணர்வோம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।